வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஐநா விசாரணை அறிக்கையை வெளியிடக் கோரி யாழ்ப்பாணத்தில் இன்று பிரம்மாண்ட பேரணி. நலன்புரி நிலையங்களில் வாழும் மக்களை சிதம்பரபுரத்தில் உள்ள காணிகளில் குடியேற்றுமாறு வடமாகாண அமைச்சர் ப. சத்தியலிங்கம் வலியுறுத்தல். பொதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறைப்பற்று பிரதேச சபைகளுக்கான தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் நாளை நள்ளிரவுடன் நிறைவு. ரத்தனபுரி குருவிட்ட பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 பலி. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தாக்கி கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் 6 போலீஸ் உத்தியோகத்தர்கள் விளக்கமறியலில். உலகக்கிண கிரிக்கெட் வரலாற்றில் முதல் இரட்டை சதம் அடித்து கிறிஸ் கெயில் சாதனை. பல சாதனைகளுடன் 372 ஓட்டங்களை பெற்றது மேற்கிந்திய தீவுகள் அணி. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனிதுரிமை மீறல்கள் மற்றும் மனிதாபிமான சட்ட மீறல்கள் குறித்து ஐக்கிய நாடுகளின் மனிதுரிமைகள் பேரவை மேற்கொண்ட விசாரணை தொடர்பான அறிக்கையை வெளியிடுமாறு வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் இன்று பேரணி நடத்தப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து இந்த பேரணி இன்று முற்பகல் ஆரம்பமானது. ஐநா விசாரணை அறிக்கையை வெளியிடுமாறு வலியுறுத்தும் அறிக்கையொன்றிலும் இதன்போது மக்களின் கையொப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. இந்த பேரணியில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரருட் திரு ராயப்பு ஜோசப் பாண்டகை கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டார். உள்ளக விசாரணையிலே அற்பமான நம்பிக்கை இல்லை என்றுதான் நாங்கள் ஐநாவை நாடினோம். ஆகவே அவர்கள் எங்களை கைவிட்டு விட்டதாகவும் ஏமாற்றி விட்டதாக நாங்கள் உணர்றோம். இன்னும் ஒரு முறை மார்ச் மாதம் தான் விளைமை வைக்கிறார், அடுத்த மாதம் கொண்டு வாருங்க என்று சொல்லி அவர்களை ஏமாற்றுவதற்குரிய இடம் அநேகமாக இந்த இடத்தில் இருக்கிறது. அதாவது பிற்படுகிற நீதி மறக்கப்படுற நீதியா? உள்ளக விசாரணையில் நாங்கள் நம்பிக்கை கொள்ள முடியாது. அது இன்னும் காலத்தை நீடிப்பதாக இருக்க முடியும். எங்களுக்கு கிடைக்கின்ற தகவலின் அடிப்படையில் இப்பொழுது தயாரிக்கப்பட்டிருக்கின்ற அறிவிக்க இருந்த ஐநா மனித உரிமை பேரவையுடைய அறிக்கை மிகவும் கடுமையானதாக இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும். அதைவிட அவர்கள் இந்த தாமதத்தை ஏற்படுத்துவதற்கு குறிப்பாக அதனை ஸ்பான்சர் என்று சொல்வது பிரேரணையை கொண்டு வந்தவர்கள் அமெரிக்கா. அவர்கள் தான் இந்த மிகவும் முக்கியமாக இந்த செயற்பாட்டிலே ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த விடயத்தில் இப்பொழுது எங்களுடைய தமிழ் மக்களுடைய உணர்வுகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாங்கள் அவற்றையெல்லாம் கொண்டு இதை விரைவாக இந்த பிரேரணையை நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்ச் மாதத்திலே இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் நிச்சயமாக ஏற்கனவே வலியுறுத்தி கேட்டுக்கொண்டோம். அங்கிருந்து வந்த பிரதிநிதிகளுடனும் எங்களுடைய தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள். வவுனியா சிதம்பரபுரம் மற்றும் பூந்தோட்டம் நலன்புரி நிலையங்களில் கடந்த பல வருடங்களாக வாழும் மக்களை சிதம்பரபுரத்தில் உள்ள காணிகளில் குடியேற்றுமாறு வடமாகாண சுகாதார மற்றும் புனர்வாழ்வு அமைச்சர் ப. சத்தியலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். மேல்குடியேற்ற அமைச்சர் DM சுவாமிநாதனுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். நலன்புரி நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் சொந்த இடங்களில் மேல்குடியேற்றப்பட்ட போதிலும் சிலர் அதே பகுதியில் அடிப்படை வசதிகளின்றி தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது சிதம்பரபுரத்தில் 177 குடும்பங்களும் பூந்தோட்டத்தில் 70 குடும்பங்களும் வசித்து வருவதாகவும் ப. சத்தியலிங்கம் சுட்டிக்காட்டியுள்ளார். பூந்தோட்டத்தில் உள்ள குடும்பங்களை வவுனியா வடக்கு பிரதேச செயலக பிரிவில் மக்கள் நடமாட்டமற்ற பகுதியில் குடியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தின் கள நிலவரத்தை நேரடியாக அறிந்து கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறும் வடமாகாண அமைச்சர் ப. சத்தியலிங்கம் மேல்குடியேற்ற அமைச்சரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறைப்பற்று பிரதேச சபைகளுக்கான தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் நாளை நள்ளிரவுடன் நிறைவு செய்ய வேண்டும் என தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. பிரதேச சபை தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது தெரிவிக்கின்றார். எதிர்வரும் 28ஆம் தேதி நடைபெறவிருக்கின்ற முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறைப்பற்று பிரதேச சபை தேர்தலுக்கான தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் நாளை 25ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியுடன் முடிவடைய இருக்கிறது. ஏற்கனவே 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி நடைபெறவிருந்த இந்த தேர்தல்கள் நீதிமன்ற நடவடிக்கை காரணமாக போடப்பட்டிருந்து நீதிமன்ற நடவடிக்கைகள் முற்று பெற்றதன் பின்னர் இம்மாதம் 28ஆம் தேதி நடாத்தப்படுவதற்கு தேர்தல்கள் ஆணையாளரினால் தீர்மானிக்கப்பட்டது. அதற்கமைய ஏற்கனவே தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதோடு அந்நடவடிக்கைகள் நாளை நள்ளிரவு 12 மணியுடன் முடிவடைய இருக்கின்றன. புதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்கான தேர்தலின் மூலம் 9 உறுப்பினர்களும் கரைத்துறை பெற்ற பிரதேச சபைக்கான தேர்தலின் மூலம் 11 உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட உள்ளனர். பிரதேச சபைகளுக்கான தேர்தலில் வாக்களிப்பதற்கு 52,758 பேர் தகுதி பெற்றுள்ளனர். 95 வாக்களிப்பு நிலையங்களில் இவர்கள் வாக்களிக்க உள்ளதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட 6 அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் இந்த தேர்தலுக்காக ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் செய்துள்ளன.
புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறை பெற்ற பிரதேச சபைகளுக்கு 27 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட உள்ளதாக தேர்தல் செயலகம் குறிப்பிடுகிறது. ரத்தினபுரி குருவிட்ட பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து இன்று காலை 4:30 அளவில் இடம்பெற்றதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன கூறினார். வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கொள்கலன் வாகனத்துடன் ட்ரக் வண்டியொன்று மோதியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். குருவிட்ட மற்றும் கரபிஞ்ச ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தாக்கி கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் சூரியவெவ போலீஸ் நிலையத்தின் 6 உத்தியோகத்தர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். தங்காலை குற்றப்புலனாய்வு பிரிவினரால் இன்று அதிகாலை குறித்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. சார்ஜன் ஒருவரும் 5 கான்ஸ்டபிள்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோத மதுபானம் வைத்திருந்தமை தொடர்பில் கடந்த 19ஆம் தேதி கைதான சந்தேக நபர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் உயிரிழந்தார். கைது செய்யப்பட்டதன் பின்னர் தமது கணவரை போலீசார் தாக்கியதாக உயிரிழந்தவரின் மனைவி தெரிவித்திருந்தார். இதேவேளை நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு நேற்றைய தினம் கருத்து வெளியிட்ட இந்த நபர் இன்று அதிகாலை ஹம்பாந்தோட்டை சூரியவெவ ஹத்பக முச்சந்திக்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் உயிரிழந்துள்ளார். முச்சக்கர வண்டியுடன் வேன் ஒன்று மோதுண்ட இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்து இடம்பெற்ற போது முச்சக்கர வண்டியில் 4 இருந்துள்ளதாகவும் அவர்களில் ஒருவர் சம்பவத்தில் பலியாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 3 படுகாயமடைந்ததுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் சுயாதீன போலீஸ் ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டாலும் போலீசார் சுயாதீனமாக இயங்குவார்கள் என நினைக்க வேண்டாம் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாம் இந்த அரசியலமைப்பை திருத்திக் கொண்டிருக்கிறோம். அரசியலமைப்பில் அமைச்சர்களின் எண்ணிக்கையை 30ஆக மாற்றுவோம். 30 அமைச்சர்கள் ரணில் விக்ரமசிங்க 30 அமைச்சர்களை நியமிப்பார். 40 பிரதி அமைச்சர்களும் ராஜாங்க அமைச்சர்களும் முடியாது என நாம் தெரிவித்தோம். 30 அமைச்சர்கள் 30 பிரதி அமைச்சர்கள் என தெரிவித்தோம். என்ன நடக்கிறது என பார்ப்போம். அதன் பின்னர் சரத்தொன்றை உருவாக்குவார்கள். இல்லை, அடுத்த அரசாங்கத்தில் 55 அமைச்சர்கள் 45 பிரதி அமைச்சர்களை நியமிக்கலாமா என கேட்கின்றனர். அடுத்த அரசாங்கத்திற்காக மட்டும் அரசியலமைப்பை அவ்வாறு மாற்றுவீர்களா? மிகவும் முக்கியமான வேலை ஒன்றை முன்னெடுப்பதாக கூறுகின்றனர். அது என்ன விடயம்? நாட்டின் அரசியலமைப்பை மாற்ற வேண்டும். அத்துடன் முக்கியமான திருத்தங்கள் சிலவும் காணப்படுகின்றன. அத்துடன் ஆணைக்குழுக்கள் சிலவற்றை ஸ்தாபிக்க வேண்டும். போலீஸ் சேவை ஆணைக்குழு, சுயாதீன தேர்தல் ஆணைக்குழு, சுயாதீன நீதிமன்ற ஆணைக்குழு, சுயாதீன அரசு ஆணைக்குழு உள்ளிட்ட சில முக்கியமான ஆணைக்குழுக்களை ஸ்தாபிக்க வேண்டும். ஆனால் சுயாதீன போலீஸ் ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டதும் போலீசார் சுயாதீனமாக இயங்குவார்கள் என நினைக்க வேண்டாம். அவ்வாறு நடக்காது. மாங்குளம் நீதிபுரம் காட்டுப்பகுதியில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நீதிபுரம் பகுதியைச் சேர்ந்த 70 வயதான ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். சடலமாக மீட்கப்பட்டவர் மனநலம் சற்று பாதிக்கப்பட்டவர் எனவும் 3 நாட்களுக்கு முன்னர் வீட்டிலிருந்து காணாமற் போயிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பிரேத பரிசோதனை கிளிநொச்சி வைத்தியசாலையில் இன்று நடைபெறவுள்ளது. சம்பவம் தொடர்பில் மாங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கிளிநொச்சி புன்னை நீராவி நாதன் குடியிருப்பு பகுதியில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. புன்னநீராவி ஆரம்ப பாடசாலைக்கு அருகில் நேற்றிரவு 11:45 அளவில் 5 அடங்கிய குழு ஒன்றினால் குறித்த நபர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். புன்னநீராவி விஸ்வமடு பகுதியைச் சேர்ந்த 36 வயதான ஒருவரை கொலை செய்யப்பட்டுள்ளதுடன் சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலையின் பிரதிகாரத்தில் வைக்கப்பட்டுள்ளது. கொலைக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை எனவும் சந்தேக நபர்கள் பிரதேசத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். கொலை சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்துள்ளனர். அரசாங்கத்தின் நெல் கொள்வனவு திட்டத்தின் கீழ் கடந்த சில தினங்களில் 73,400 கிலோகிராம் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக உணவு பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிடுகின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் அதிக அளவிலான நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம பெரேரா தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் 1 கிலோகிராம் சம்பா மற்றும் கீரி சம்பா ஆகியன 50 ரூபாவுக்கும் 1 கிலோகிராம் நாட்டரிசி 45 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்யப்படுகின்றது. 45,000 கிலோகிராம் நாட்டரிசியும் 27,000 கிலோகிராம் சம்பா அரிசியும் இதுவரை கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் காமினி ஜெயவிக்ரம பெரேரா சுட்டிக்காட்டினார். வவுனியா மாவட்ட விவசாயிகள் அறுவடை செய்துள்ள நெல்லை குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். வவுனியா மாவட்டத்தில் அறுவடை ஆரம்பித்துள்ள நிலையில் நெல்லை குறைந்த விலைக்கு தனியாருக்கு விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அறுவடை செய்தவுடன் தமது கடன்களை தீர்ப்பதற்காக நெல்லை உடனடியாக விற்பனை செய்ய வேண்டிய தேவை விவசாயிகளுக்கு உள்ளது.
எனினும் நிர்ணயிக்கப்பட்ட விலையில் நெல்லை எவரும் கொள்வனவு செய்யாத நிலை காணப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். காலபோக அறுவடை தொடங்கி இருக்கிற காலத்தில் இப்போ நெல் நாங்கள் சந்தைப்படுத்த முறையில் இருக்கிறோம். என்னென்னு சொன்னால் அரசாங்கம் கோஆபரேட்டிவ் எடுக்குமென்னு சொன்ன முறையில் எங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலையில் கொடுக்க முடியாமல் இருக்குது. இப்போ தனியார் துறைக்காரர் வந்து மில்காரெல்லாம் வந்து குறைஞ்ச விலையில் எங்கள்கிட்ட நெல்லை கொள்முதல் செய்கிறதுக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும். அப்போ நாங்கள் அங்காலையும் கொடுக்க இல்லாத முறையில் இருந்து பெரிய தவிப்போடு இருக்கிறோம். இப்போ கோஆபரேட்டிவ் நெல் எடுக்கும்னு சொல்லி இந்த நெல்லுகளை சனம் வச்சிருந்து, ஆனால் சிலவுக்கு காசு இல்லாமல் மிஷின்காரர் காசு கொடுக்கணும், வேலையாளர்கள் காசு கொடுக்கணும், காசுகள் இல்லாமல் பெரிய அந்தரப்படுது. அப்போ அதை நீங்கள் நேரத்துக்கு நெல்லை கொள்முதல் செய்தால் இது விவசாயிக்கு வசதியான கொடுத்து போடலாம். மற்ற வைக்கிற இடவசதிகள் கொஞ்சம் இடம் பெயர்ந்து போனதால முழுக்கைக்கும் தற்காலிக வீடு தயார கொண்டல்கள் நெல் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. எவ்வளோ காய பண்ணி போட்டு வெளியில வைக்க மழை பெய்ய நனைஞ்சு போடும். அப்போ சரியான இடம் டவுன் மாதிரி வசதியான வீடுகள் இங்கே. இந்த விடயம் தொடர்பில் வவுனியா பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் தலைவரிடம் நாம் வினவினோம். வவுனியா மாவட்டத்தில் வருடாந்தம் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்வதற்கு பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்படும் பணம் இம்முறை வழங்கப்படவில்லை என அவர் தெரிவித்தார். விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்வதற்கான நிதி கோரப்பட்டுள்ளதாகவும் நிதி கிடைக்கும் பட்சத்தில் நெல் கொள்வனவு உரிய முறையில் இடம்பெறும் எனவும் வவுனியா பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் தெரிவித்தார். திருகோணமலை புல்மோட்டை பகுதியில் 3000 குடும்பங்களுக்கு நீர் இணைப்பை வழங்குவதற்கான நீர் வழங்கல் திட்டம் நேற்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. நகர அபிவிருத்தி நீர்வளம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் ராவ் ஹக்கீம் இந்த நீர் திட்டத்தை அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார். சுமார் 130 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த நீர்வளங்கள் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இங்கு நிர்மாணிக்கப்பட்டுள்ள நீர்த்தாங்கி மூலம் சுமார் 3000 குடும்பங்களுக்கு குடிநீரை வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த பல வருடங்களாக இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் குடிநீரை பெற்றுக் கொள்வதில் எதிர்நோக்கிய சிரமத்தை கருத்தில் கொண்டு இந்த நீர்வளங்கள் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் உலக போக்குவரத்து பிரதி அமைச்சர் MS தௌபிக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். கிழக்கு மாகாண விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் திருகோணமலையில் நேற்று நடைபெற்றது. அமைச்சர் கரு ஜெயசூரிய தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காணி அமைச்சர் MKDS குணவர்த்தன, முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமது உட்பட பலர் கலந்து கொண்டனர். அத்துடன் கிழக்கு மாகாணத்தின் 3 மாவட்டங்களின் அரசாங்க அதிபர்களும் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். கடந்த கால அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட உள்ள அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் இதன் போது ஆராயப்பட்டது. அரசாங்கத்தின் 100 நாள் வேலை திட்டத்தில் வீடமைப்பு, கல்வி, மீள்குடியேற்றம், உட்கட்டமைப்பு போன்ற விடயங்களில் அதிக கவனம் செலுத்துவது குறித்தும் இதன் போது ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக சம்பூர் மக்களின் மீள்குடியேற்றம் தொடர்பில் இதன்போது அதிக கவனம் செலுத்தப்பட்டதாக முதல் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பாரிய தாக்கங்களுக்கு முகம் கொடுத்த மக்களுக்கு தொடர்ந்தும் அவர்களது அபிவிருத்திகள் மறுக்கப்படுவதும் தாமதப்படுத்தப்படுவதும் மக்களை மேலும் சிரமத்துக்குள்ளாக்கியுள்ளது. முல்லைத்தீவு தட்டாமலை கிராம விவசாயிகள் விவசாயத்திற்கு தேவையான நீரை சேமித்து வைப்பதில் சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ளனர். சுமார் 100 ஏக்கர் விவசாய நடவடிக்கைக்கு நீர்ப்பாசனம் செய்யும் தட்டாமலை குளமானது கடந்த ஆண்டில் உடைப்படுத்தது. எனினும் இதுவரையில் குளம் புனரமைக்கப்படாமையினால் விவசாயிகள் நீரை தேக்கி வைப்பதில் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். இந்த நிலை காரணமாக சிறுபோக விவசாயத்தை மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதுடன் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகியுள்ளதாக விவசாயிகள் விசனம் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, எங்களுக்கு இந்த தட்டாமரை குளம் இப்போ ஒரு 3-4 வருஷமா முருகமாக கிடக்கு. அதை திரும்பி பார்ப்பாரு அரசாங்கத்துக்கும் கூறி அவையும் இதில் கவனம் எடுக்கணும் இல்லை. நாங்கள் இப்போ என்னென்றால் மானாமாரி மாதிரி தான் விதைச்சு கொண்டு வரோம். இதால் எங்களுக்கு எந்த வித மழை இல்லாட்டிக்கு அது கைவிடப்பட்டது. நாங்கள் இப்போ பெரிய ஆவணி புரட்டாதின நெல் போட்டால் தான் நாங்கள் ஓரளவு வட்டி எடுக்கக்கூடிய குளத்தை நம்பி செய்யலாம் கிடக்குது. அத்துடன் அன்றாடம் போக்குவரத்து செய்யும் பாதைகளும் மிகவும் மோசமான நிலையில் காணப்படுவதாகவும் பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எங்களுக்கு என்னன்னா, இப்போ இந்த ஒட்டி சுட்டான் தான் EG ஆபீஸ் மற்ற பச்சளை மருந்துக்கு APC ஒட்டி சுட்டான். அதால இந்த ரோட்டால நாங்கள் பூவில நடையில இடையில மாறி அது மழை பெய்து என்றால் நாங்கள் இதால் போய் நெடுங்கணி சுற்றி பண்டாரக்குளம் போய் போடுறாங்க. இந்த பழம்பாச்சி, மாமடு, பெரிய இத்துமடு, தண்டுவான், செனமுழுக்கம் இதெல்லாம் போறது. மற்ற யானைகள் சொன்னால் சொல்லியெல்லாம் காடு விலத்தி தான் மந்த விலத்தி போறோம். ஒரு கிடங்கும் சேரும் சுரியும் என்னென்று நாங்கள் இதை வேலை போய் வரேன். எங்களுக்கு ஜீவிக்க கூட தெரியலாம் கிடக்கு இந்த ஒட்டி விட்டானுக்கு போறதால. இந்த பாதையால் முக்கிய பிரச்சனை.
கிரிக்கெட் தொடரின் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான போட்டி தற்போது நடைபெற்று வருகின்றது. ஜிம்பாப்வே அணியின் வெற்றி இலக்காக 373 ஓட்டங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. உலகக்கிண கிரிக்கெட் வரலாற்றில் இரட்டை சதம் அடித்த முதல் வீரர் என்ற பெருமையை மேற்கிந்திய தீவுகள் அணியின் கிறிஸ் கெயில் பெற்றார். 147 பந்துகளை எதிர்கொண்ட கிறிஸ் கெயில் 10 பவுண்டரிகள் 16 சிக்சர்கள் அடங்கலாக 215 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். ஆஸ்திரேலியாவின் கேன்பராவில் நடைபெறும் போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணி முதலில் துடுப்படுத்த ஆட தீர்மானித்தது. டுவைன் ஸ்மித் மற்றும் கிறிஸ் கெயில் ஜோடி ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களமிறங்கினர். எந்தவொரு ஓட்டங்களும் பெறப்படாத நிலையில் டுவைன் ஸ்மித் தினேஷ் பன்யங்கராவின் முதல் பந்திலேயே ஆட்டமிழந்தார். அபாரமாக துடுப்படுத்த ஆடிய கிறிஸ் கெயில் 147 பந்துகளை எதிர்கொண்டு 10 பவுண்டரிகள் 16 சிக்சர்கள் அடங்கலாக 215 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். Cut away and 400%. Isn't it beautiful to see a better? There goes another one. Ball on, goes straight up in the. He's hit that. Oh, he's hit that well. Choose the call. But it's 4. What a knock this has been. What a return to 4. ஆலன் சமுவேல் 9 பவுண்டரிகள் அடங்கலாக 8வது ஒரு நாள் அரை சதத்தை பூர்த்தி செய்தார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நமது அடுத்த மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.